நம்ம மனசே நமக்கு இதெல்லாம் வராது, நாமளே முடிவு பண்ணி வச்சிரும். நாம அதுக்கு சரிப்பட்டு வர மாட்டோம். நமக்கு விவரம் புரியாத காலத்துல எவனோ சொன்ன வார்த்தையை உண்மைன்னு மைண்ட்ல ஏத்திக்கிட்டு அதை எல்லாத்தையும் அக்செப்ட் பண்ணிப்போம். சில பேருக்கு சைக்கிள் ஓட்ட வராது, சில பேர் தனியா தூங்க மாட்டாங்க தெரியுமா இல்லையா? சில பேர் தனியாவே தூங்க மாட்டாங்க. ஜன்னல் வழியா ஒரு கை வந்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சிடும் அப்படிமா. பக்கத்துல படுத்துட்டு வந்தா நைட் அவன் கழுத்தை பிடிச்சி நெரிக்க போறானே தெரியாம அவனை துணைக்கி வச்சுட்டு தூங்குவாங்க. சில பேருக்கு ஒரு பயம் இருக்கும். ஃபேனுக்கு நேரா கீழே படுக்காதவங்களா இருக்காங்க தெரியுமா இல்லையா? கிறுக்கு கிறுக்குன்னு கீழே வந்து நறுக்குன்னு விழுந்துருச்சுன்னா அப்படின்னு. என் ஃப்ரெண்டு ஒருத்தர் இருக்கான், பாலத்துக்கு கீழே நிற்க மாட்டாப்ல தம்பி, சிக்னல்லாம் இந்த எண்டுக்கு போகல, ஏன்னா எப்போ வேணாலும் இந்த பாலை இடிஞ்சு விடுங்க அவன் நம்பிக்கை. அவனையெல்லாம் நம்பி இந்த நாடு நடக்குதான்னு யோசிச்சு பாருங்க. இதெல்லாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள். அப்படி பல ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமைகள் நமக்கு இருக்குது. நாமளே ஒத்துக்கிட்ட, நமக்கு இது முடியாதுன்னு நாமளே தீர்மானித்து கொண்ட, அதனால தான் சில மோசமான முடிவுகளை லைஃப்ல நம்ம எடுக்கிறோம். இதை நம்மளால செய்யவே முடியாது, இந்த தொழிலை நடத்தவே முடியாது, இந்த உறவில் நம்மால் தொடரவே முடியாது, இந்த காதல் வளரவே வளராது, இந்த நட்பு தொடரவே தொடராது அப்படிங்கிறதுலாம் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இயலாமை தான். டோன்ட் கிவ் அப் ஆட்டிடியூட் எப்போ வரும்னு கேட்டா, ஒரு விஷயத்தை இது முடியாதுன்னு முடிவு எடுத்துட்டு அணுகுனா வராது. இது நடக்கணும்னு நினைச்சுக்கிட்டு அணுகுனா மட்டும்தான் ஒரு விஷயம் நடக்கும். நீங்க ஒண்ணு வேண்டாம், வீட்டில் ஒரு பொருள் தேடி காணா போச்சுன்னு வச்சுக்கோங்களேன்,